திருமூலரின் மர்மங்கள் நிறைந்த கதைகளும் உலகிற்கு அவர் கொடுத்த ரகசியங்களும். ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்ததாக நம்பப்படும் ஒரு சித்தர் இன்று நாம் எதிர்கொள்ளும் நோய்களுக்கும் மன அழுத்தத்திற்கும் அன்றே ஒரு தீர்வை, அதுவும் எந்த ஒரு மருந்துமில்லாமல் விட்டுச் சென்றிருக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? இந்த வீடியோவில் திருமூலரின் அமானுஷ்யமான கூடுவிட்டு கூடு பாய்ந்த கதையிலிருந்து உடலையும் உயிரையும் ஒருசேர வளர்க்க அவர் இந்த உலகிற்கு அளித்த 3 முக்கிய ரகசியங்கள் வரை ஆழமாக பார்க்கப் போகிறோம். யார் இந்த திருமூலர்? சித்தர்கள் என்றாலே நம் நினைவிற்கு வருவது அவர்களின் அமானுஷ்ய சக்திகளும் மர்மங்கள் நிறைந்த வாழ்க்கையும்தான். அந்த வரிசையில் 18 சித்தர்களில் ஒருவராகவும் 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் போற்றப்படுபவர்தான் திருமூலர். புராணங்களின்படி இவரின் உண்மையான பெயர் சுந்தரநாதர். இவர் கைலாயத்தில் நந்தியம்பெருமானிடம் நேரடியாக ஞான உபதேசம் பெற்றவர் என்று சொல்லப்படுகிறது. அகத்தியரை சந்திக்க தென்பகுதிக்கு இவர் மேற்கொண்ட ஒரு பயணம் தன் வாழ்க்கையையே மாற்றப்போகிறது என்பது அன்று அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. கூடுவிட்டு கூடு பாய்ந்த அமானுஷ்ய கதை. சுந்தரநாதர் தன் பயணத்தின் போது திருவாவடுதுறைக்கு அருகே உள்ள சாத்தனூர் என்ற கிராமத்தை கடந்து சென்று கொண்டிருந்தார். அங்கே மூலன் என்ற ஓர் இடையன் இறந்து கிடக்க அவனை சுற்றி நின்ற பசுக்கள் கண்ணீர் மல்குவதைக் கண்டார். அந்த பசுக்களின் துயரம் அவரது மனதை உருக்கியது. உடனே சித்தர்களுக்கு மட்டுமே கைவரப்பெற்ற அட்டமா சித்திகளில் ஒன்றான பரகாய பிரவேசம் என்ற கூடுவிட்டு கூடுபாயும் கலையை பயன்படுத்தி தன் உடலை ஒரு பாதுகாப்பான இடத்தில் மறைத்து வைத்துவிட்டு மூலனின் உடலுக்குள் புகுந்தார். உயிர் பெற்றெழுந்த மூலனை கண்ட பசுக்கள் மகிழ்ச்சியில் கத்தின. மாடுகளை பத்திரமாக கிராமத்தில் கொண்டு சேர்த்த பிறகு தன் பழைய உடலை தேடி அவர் சென்றார். ஆனால் அங்கே உடல் இல்லை. இறைவன் திருவுளப்படியே தன் உடல் மறைக்கப்பட்டது என்பதை ஞானத்தால் உணர்ந்த அவர் அன்று முதல் அந்த மூலனின் உடலிலேயே திருமூலர் என்ற பெயரில் வாழத் தொடங்கினார். இதுவே அவரின் அமானுஷ்ய பயணத்தின் தொடக்கமாக அமைந்தது. திருமந்திரத்தின் பிறப்பு. அதன் பிறகு திருவாவடுதுறை கோமுக்தீஸ்வரர் கோயிலின் அரசமரத்தடியில் அமர்ந்து ஆண்டுக்கு ஒரு பாடல் வீதம் 3000 ஆண்டுகள் தவமிருந்து 3000 பாடல்களை இயற்றியதாக புராணங்கள் கூறுகின்றன. அந்த 3000 பாடல்களின் தொகுப்புதான் சைவ திருமுறைகளில் 10ஆவதாக போற்றப்படும் திருமந்திரம். உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற ஒரே வரியில் உடலை பேணுவதன் மூலமே உயிராகிய ஆன்மாவை வளர்க்க முடியும் என்ற மிகப்பெரிய ரகசியத்தை அவர் உலகிற்கு வெளிப்படுத்தினார். ஆனால் அவர் சொன்னது வெறும் உடலை பற்றி மட்டுமல்ல. அவர் அளித்த ரகசியங்கள் இன்றைய நவீன வாழ்க்கை முறை சிக்கல்களுக்கு ஒரு மிகச்சிறந்த தீர்வாக இருக்கின்றன. முதல் ரகசியம், மருந்தில்லா மருத்துவம். திருமூலர் நமக்கு அளித்த முதல் மற்றும் மிக முக்கியமான ரகசியம் மருந்தில்லா மருத்துவம். இதன் அர்த்தம் மருந்துகளே தேவையில்லை என்பதல்ல. மாறாக நம் உடலையே ஒரு சிறந்த மருத்துவராக மாற்றுவது. எப்படி? சரியான உணவு, முறையான மூச்சுப் பயிற்சி, தியானம் மற்றும் யோகா இவற்றின் மூலம் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரித்து நோய்கள் வராமலேயே தடுத்துவிடலாம். இன்று நாம் சந்திக்கும் மன அழுத்தம், பதட்டம், இரத்த அழுத்தம் போன்ற பல நோய்களுக்கு காரணம் நம்முடைய தவறான வாழ்க்கை முறைதான். திருமூலர் உணவை அரை வயிற்றுக்கும் நீரை கால் வயிற்றுக்கும் எடுத்துக்கொண்டு மீதி கால் வயிற்றை காற்றுக்காக காலியாக விட வேண்டும் என்று அன்றே உணவு கட்டுப்பாட்டை வலியுறுத்தியுள்ளார். இதுவே பல நோய்களை தடுக்கும் முதல் படி. இதுபோன்ற சித்தர் ரகசியங்களை இன்னும் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். இப்போது இரண்டாவது ரகசியத்தை பார்ப்போம். இரண்டாவது ரகசியம், யோகத்தின் உச்சம். திருமூலர் அளித்த இரண்டாவது ரகசியம் யோகக் கலையின் உண்மையான நோக்கம். இன்று பலரும் யோகாவை ஒரு உடற்பயிற்சியாக மட்டுமே பார்க்கிறார்கள். ஆனால் திருமூலரின் பார்வையில் யோகம் என்பது உடலையும் மனதையும் ஆன்மாவையும் ஒன்றிணைக்கும் ஒரு புனிதமான கலை. யோகம் என்ற சொல்லுக்கு ஒன்று சேர்தல் என்றுதான் பொருள். அவர் தனது திருமந்திரத்தில் அட்டாங்க யோகம் பற்றி விரிவாக விளக்குகிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், பிரத்யாகாரம், தாரணை, தியானம் மற்றும் சமாதி என்ற இந்த 8 படிகளின் மூலம் மனிதன் தன் ஐம்புலன்களை அடக்கி உள்மன சக்தியை எழுப்பி பிரபஞ்ச சக்தியுடன் கலக்க முடியும் என்கிறார். குறிப்பாக அவர் கூறும் பிராணாயாமம் என்ற மூச்சு பயிற்சி மனதை ஒருநிலைப்படுத்தி ஆயுளை நீட்டிக்கும் சக்தி வாய்ந்தது. மூன்றாவது ரகசியம் மிகவும் மர்மமானது, ஜீவசமாதி. சித்தர்கள் மரணத்தை வென்றவர்கள் என்று கேள்விப்பட்டிருப்போம். அதன் உச்சகட்ட நிலைதான் ஜீவசமாதி.
இது உயிருடன் இருக்கும்போதே யோக சக்தியின் மூலம் உடல் மற்றும் மனதின் இயக்கத்தை நிறுத்தி, ஆனால் உயிரை உடலை விட்டு பிரிய விடாமல் இறைநிலையுடன் கலந்துவிடும் ஒரு அரிய நிலை. திருமூலர் இந்த நிலையை அடைந்தவர் என்று நம்பப்படுகிறது. யோகத்தின் மூலம் உடலை ஒரு கல்லை போல உறுதியாக்கி அதன் அழிவை தடுத்து இந்த பிரபஞ்சத்தில் தனது ஆற்றலை நிலைநிறுத்துவதே இதன் நோக்கம். திருமூலரின் ஜீவசமாதி சிதம்பரத்தில் இருப்பதாக பல சான்றுகள் கூறுகின்றன. எனினும் திருவாவடுதுறை மற்றும் சாத்தனூர் ஆகிய இடங்களிலும் அவரின் ஜீவ அலைகள் இருப்பதாக நம்பப்படுகிறது. இந்த ஜீவ சமாதிகள் இன்றும் சக்தி வாய்ந்த இடங்களாக கருதப்படுகின்றன. ஆக திருமூலர் என்பவர் வெறும் கதைகளில் வரும் ஒரு சித்தர் மட்டுமல்ல, அவர் உடற்கூறியல் முதல் உளவியல் வரை அறிந்த ஒரு மாபெரும் விஞ்ஞானி. அவரின் கூடுவிட்டு கூடு பாய்ந்த கதை நம்மை ஆச்சரியப்படுத்தினாலும், அவர் விட்டுச் சென்ற திருமந்திரம் என்ற ஞானப் புதையல் நம் வாழ்வை வளப்படுத்தக்கூடியது. மருந்தில்லா மருத்துவம், யோகத்தின் உண்மையான நோக்கம் மற்றும் ஜீவசமாதியின் தத்துவம் என அவர் காட்டிய வழி இன்றும் நமக்கு பாடமாக இருக்கிறது. ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் என்று கூறி அன்பே சிவம் என வாழ்ந்த அந்த மகா சித்தரின் பாதையில் நாமும் நம் உடலையும் உள்ளத்தையும் பேணுகிறோமா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு சித்தரின் மர்மங்களுடன் உங்களை சந்திக்கிறோம். நன்றி.